முதலாவது கடைசி காலம் அப்படின்னு எடுத்தாலே பைபிளில் நீங்கள் உங்கள் மனதில் பதிய செய்ய வேண்டிய ஒரு வேத பகுதி மத்திய 24வது அதிகாரம். எல்லாரும் மத்திய 24வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. The book of Matthew chapter 24. ஆண்டவராக இயேசு மனுஷராய் இந்த பூமியில் வாழும் பொழுது மத்திய, மார்க், லூக், யோவான் என்கிற 4 புத்தகத்திலையும் இயேசுடைய வரலாறு எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் மனுஷனை வாழும் போது என்னெல்லாம் செஞ்சார்னு அநேக காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அதில் முக்கியமாக 4 புத்தகத்திலையும் 3 புத்தகத்தில் மெயினாக வரும். ஆனால் மத்திய 24 கொஞ்சம் ஈஸியாக சுலபமாக புரிஞ்சு கொள்ளலாம். மத்திய 24வது அதிகாரம் 3வது வசனம் நமக்கு இன்னைக்கு தலைப்பு வசனம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், இயேசு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, அவரோடு கூட இந்த சீஷர்கள் பின்பற்றி கொண்டே இருந்தாங்களே, அவர்கள் அவரிடத்தில் வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எப்பதான் நடக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கேள்வியை கேட்கும் பொழுது ஏசப்பா பதில் கொடுப்பார். இந்த சத்தியம் யாருக்கு பொருந்தும் தெரியுமா? யாருக்குள்ளலாம் இந்த கேள்வி இருக்கோ அவங்களுக்கு இது விளங்கும். சீஷருக்கு ரொம்ப ஆசை, அவனுக்கு நல்லா தெரியும் இயேசு வந்த இந்த முதலாவது வருகை, அதை 2000 வருஷத்துக்கு முதலாக மனுஷன பூமியில் பிறந்த பொழுது அவர் வந்தது உலக ரீதியான அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக அல்ல, பரலோக ராஜ்யத்தை நமக்குள் ஸ்தாபிக்கும்படியாக, பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக, பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை உண்டாக்கும்படியாகத்தான் இயேசு முதலாவது இந்த பூமிக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாய் பிறந்தார். சிலுவிலே மரித்தார், ரத்தம் சிந்தினார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், பரலோக ராஜ்யத்தை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தி சபையின் காலத்தை துவங்கிவிட்டார். இப்போ சபை காலம் 2000 வருஷத்துக்கு மேலாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு 2வது வரை மீண்டும் வரும் பொழுது தான் இந்த பூமியில் அவருடைய ராஜ்ய பாரத்தை ஸ்தாபிப்பார். அல்லேலூயா. இங்க உலக முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அநேக காரியத்தை ஆண்டவங்க ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டு வராரு. இதில் இந்த உலக முடிவு என்கிற காரியம்தான் கடைசி காலம் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. த லாஸ்ட் டேஸ் அல்லது தி எண்ட் டைம். கடைசி காலம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது வேதத்தில் 10 விதமான காலங்கள் உண்டு என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் மொத்தம் எத்தனை விதமான காலங்கள் உண்டு? 10 விதமான காலங்கள் உண்டு. காலங்கள் என்று சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்பென்சேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. முதலாவது காலம் எழுதி கொள்ளுங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதில் அதிகமாக நம்ம தியானிக்க மாட்டோம், ஆனால் இதை தெரிஞ்சு கொண்டா இது ஒரு ஜெனரல் ஒரு வரைபடத்தை உங்களுக்கு கொடுக்கும். முதலாவது முந்தின நித்தியம், ஃபார்மர் இட்டர்னிட்டி. நல்லா விளங்கி கொள்ளணும். ஆண்டவர் சகலத்தையும் படைச்சிருக்கிறாரு, வானத்தையும் பூமியும் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. பரலோகத்தை படைத்தது யாரு? ஆண்டவர். பூமியை படைத்தது, பாதாளத்தை உண்டு பண்ணியது, நரகத்தை உண்டு பண்ணியது. இது எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பதாக சிருஷ்டிகர்த்தர் நேரம், காலம், டைமுங்கிறதுக்கு வெளியே வாழ்ந்து கொண்டு இருந்தவர். அது முந்தின நித்தியம். இட் இஸ் கால்ட் த ஃபார்மர் இட்டர்னிட்டி. அங்க தேவன் மட்டுமே இருந்தால் எதையும் இன்னும் படைக்க ஆரம்பிக்கவில்லை. அல்லேலூயா. அந்த காலத்திலிருந்து 2வது காலத்தான் படைப்பின் காலம் ஆரம்பிக்குது, தூதர்களின் காலம். த டிஸ்பென்சேஷன் ஆஃப் ஏஞ்சல்ஸ் 2வது காலம். இது என்ன? பரலோகத்தில் கர்த்தர் தூதர்களை உண்டு பண்றாரு, கோடிக்கணக்கான தூதர்களை கர்த்தர் எழுப்புறாரு. கேரூபு, சேரூபுன்னு நிறைய விதமான பலவிதமான டைப்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் பைபிள் இருக்கு. தூதர்களின் காலம். அப்போ பரலோகத்தில் தேவன் இருக்கிறார், தூதர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலம், அது நிறைய சம்பவங்கள் நடந்தது பைபிள் இருக்கு. அதை பற்றி நம்ம தியானிக்கல. அடுத்தபடியாக தான் 3வது காலம், பூமிக்கு இறங்கி தேவன் என்ன பண்றாரு? ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கிறாரு. அது குற்றம் அறியா காலம் என்று சொல்லுவார்கள். The dispensation of innocence. குற்றம் அறியாத காலம் என்ன? குற்றமே இல்லை, தப்பே இல்லை, பாவமே இல்லாத ஒரு காலம். அது ரொம்ப நாளைக்கு இல்லை, கொஞ்ச நாள் தான். அடுத்த செகண்ட்
எப்போ ஆதாமு தேவனுக்கு மீறுதலாக ஏவாளோ ஆதாமோ சர்பத்தின் பேச்சை கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ பாவத்தில் விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவன் ஆதாமை படைச்சதுலேருந்து சர்பத்தின் பேச்சுக்கு அவங்க கீழ்ப்படுகிற வரைக்கும் தான் என்ன காலம்? அது குற்றம் இல்லாத காலம். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்த்தார். அப்படி தான் மனுஷன் வாழ்ந்திருக்கணும், இன்னசென்ட்டாக வாழ்ந்திருக்கணும். இன்னசென்ட்னா எந்த தப்பும் இல்லாதவர்கள், சுத்தமுள்ள கபடம் இல்லாத, நல்ல வார்த்தை, கபடம் இல்லாதவர்கள் என்று சொல்லணும். அப்படி தான் வாழ்ந்திருக்கணும். ஆனால் பிசாசு நடுவில் பூந்து ஆதாம ஏவாளை வஞ்சித்ததுனால அடுத்த காலம் துவங்கினது மனசாட்சியின் காலம், the dispensation of conscience. இந்த காலம் ஆண்டவர் பிரமாணங்களை கொடுக்கல, வேதத்தை கொடுக்கல, மார்க்கத்தை உண்டு பண்ணல, மதங்கள் ஒன்றும் உண்டாகாத காலம், மனசாட்சியின் காலம். ஆதாமே ஏவாளு ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியாகி பிறகு சந்ததி வளருது. ஏனோ கர்த்தரோடு நடக்கிறாரு. அங்கே அப்படியே ஆபிரகாமை கர்த்தர் வேர் பிரித்து கூப்பிடுறாரு, பேசுகிறாரு, வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. அப்புறம் ஈசாக்கு, யாக்கோப்பு, 12 கோத்திரங்கள், யோசேப்பு எகிப்துக்கு போகிறாரு. இதெல்லாம் நமக்கு சரித்திர ஆதியாக புத்தகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசாட்சியின் காலம். என்ன அர்த்தம்? தேவன் மனுஷனுடைய மனதில் செயல்படுறாரு. எழுந்தி பிரமாணத்தை கொடுக்கல, இப்படி தான் வாழணும்னு சொல்லலை, மனதில் இடைபடுகிற காலம், மனசாட்சியின் காலம். இந்த காலமும் நம்ம மனசாட்சி, உன் மனசாட்சியே உனக்கு குத்தலை அப்படின்னுவாங்களே, இன்றைக்கும் அது இருக்குது நமக்குள்ள. ரட்சிக்கப்பட்டமோ ரட்சிக்கப்படலையோ, ஆவின் அபிஷேகம் பெற்றுக்கமோ பெறலையோ, பொதுவாக மனுஷங்குள்ள பாருங்களேன், மனசாட்சி அவனை உறுத்தம். தப்புனா தப்பு நம்மளுக்கு சொல்லும். காரணம் ஏன்? நமக்குள்ள என்ன இருக்கிறது? தேவனுடைய சுவாசம். அப்படி ஆதாமிட்ட ஆண்டு ஓதுனார்ல, அதில் வந்த ஜீவனால கர்த்தருடைய ஆவி நமக்கு உயிர் கொடுத்தனால மனசாட்சி இருக்கு. ஆனால் அந்த காலம் மனசாட்சியின் காலமாய் காணப்பட்டது. அடுத்த காலம், இது 4வது காலம். 5வது ஒரு காலம் வந்துச்சு, நியாய பிரமாணத்தின் காலம். இது எப்போ ஆரம்பிச்சிச்சு சொல்லுங்க பார்ப்போம், கண்டுபிடிச்சிருவீங்க. பிரமாணத்தை யார் நமக்கு அறிமுகம் பண்ணி கொடுத்தார்? மோசே. மோசே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எகிப்தில் அந்த நாட்களிலே ஆண்டவர் அவனை தனியாய் பிடித்து, தெரியும் நம்மளுக்கு, ஆபிரகாம் சந்ததி என்ன செய்து யோசேப்புக்கு பிறகு 420 வருஷம் அடிமைகளாக, மணிக்கு 430 வருஷம் நினைக்கிறேன், 430 வருஷம் அடிமைகளாக எகிப்தில் காணப்பட்டார்கள். அந்த நாட்களை மோசேயை கர்த்தர் அழைத்து பேசி பிரமாணங்களை கொடுத்து முதல் ஜனங்களை விடுவிக்கிறாரு, பிரமாணங்கள் உண்டு பண்ற. அங்கதான் மார்க்கம் உண்டாகுது. மார்க்கம் சொன்னா எல்லாருக்கும் மதம் சொல்லலாம், ரிலிஜன் சொல்லலாம். யூதர்களுடைய மத வழக்கம் உண்டாகுது. பலி செலுத்துறது, தேவனை தொழுது கொள்ளுகிறது, எப்படிப்பட்ட ட்ரெஸ் போடணும், எப்படி தேவனை அணுகணும் என்கிற அநேக பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்து அந்த ஜனங்களை பிரமாணத்தின் காலத்தில் நடத்துகிறாரு. பைபிளில் யாத்திராகத்தில் அப்படியே அவங்க வெளியாகிறாங்க. லேவிய ராகமத்தில் பார்த்து 3வது புக்கு அப்படியே நியாயத்தீர்ப்பு மன்னிக்கணும், பிரமாணம்லாம் வெளிப்படுத்தப்படுது. அப்படியே எண்ணாகமும் உபாகமும் அப்படியே பழைய ஏற்பாடு கடைசி வரைக்கும், மல்கியா வரைக்கும் என்ன காலம்? நியாய பிரமாணத்தின் காலம்தான். சுருக்கமாக சொல்லணும்னா பைபிளில் அதிக காலங்கள் எந்த காலமாக இருக்குது? நியாய பிரமாணத்தின் காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான் அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு முழுவதும் நியாய பிரமாணத்தின் காலம். முதல் 2 புத்தகம் தவறுன்னு சொல்லலாம். யாத்திராகத்தில் பாதி ஆரம்பிக்குது, பிரமாணத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். ஆனால் லேவியாக பூர்ணப்படுறது அப்படி நம்ம பார்க்குறோம். உபாகமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரமாணம் ரிலீஸ் ஆகுது. அங்கே எல்லாம் ஃபுல் பிக்சர் அங்கே கிடைக்கும். எத்தனை இது வரைக்கும் புரிஞ்சு? இந்த மல்கியா காலத்துக்கு பிறகு இயேசு பிறக்கிற வரைக்கும், குறிப்பாக ஒரு சில வருஷங்களாக, few hundreds of years, இடைக்காலம், இன்டர்டெஸ்டமெண்ட் டிஸ்பென்சேஷன் சொல்லுவாங்க. இந்த இடைக்காலம் என்ன நடந்துச்சு? தேவன் மௌனமாக இருந்தார். தீர்க்க தரிசிகள் எழும்பலை, தேவனிடத்தில் வார்த்தை வரலை. டார்க் ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க சிலர், இருள் காலம். ஏன்னா கடவுள் பேச மாட்டாரு.
யூதர்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. யூதர்கள் சரித்திரத்தை பார்த்தா அந்த பிரமாணத்தின் காலத்தில் தேவனை மீறுறாங்க, அப்புறம் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறாங்க, பாபிலோன் சிறையிருப்புக்குள்ளே போகிறாங்க. அப்புறம் மீடியா பெர்ஷியா காலத்தில் மீண்டமாக பெருசிய ராஜா, ஏதோ சைரஸ் ராஜா, தமிழ் என்ன சொல்லுவீங்க, கோரேஸ் மன்னிக்குவோம், கோரேஸ் ராஜா அந்த நாட்கள் ஆண்டு சொல்கிறாரு, ஒருத்தர் எழுப்புவாராம். இந்த வேத இந்த பக்கத்து ஏசாயா 46:11 பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் சைரஸ் ராஜா அல்லது கோரேஸ் ராஜா மூலியமா கர்த்தர் நிறைவேற்ற சொன்ன வாக்கு தத்துவம் அது. என்ன சில அன்று மீண்டுமாய் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறாரு. அந்த காலம் விடுங்க. அதுக்கப்புறம் நிறைய தீர்க்கதரிசி எழும்புறாங்க. ராஜாக்கள் காலம், அதுக்கு முன்னுக்கு நியாயாதிபதிகள் காலம், அப்புறம் ராஜாக்கள் கொஞ்ச நாளுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா தப்பு பண்ணதுனால பாபிலோன் சிறையிறப்பு, நிறைய தீர்க்கதரிசி எழும்பி தீர்க்கதரிசி உரைச்சிக்கிட்டே இருக்காங்க. கர்த்தர் இதை செய்வார் அதை செய்வார், நிறைய நடக்குது. அதுக்கப்புறம் மல்கியாவோட முடிஞ்சிருச்சு. கர்த்தர் யாரையும் எழுப்பலை, எந்த தீர்க்கதரிசியும் வரலை, அமைதியாக இருக்கு. ரோமன் அரசாங்கமும் வந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டுக்குள்ள சிறையிருப்பின் காலம் பாபிலோன் ஆரம்பிச்சுதுங்க. இஸ்ரேல் தான் சொந்த தேசத்தை முழுமையாக ஆளவே இல்லை. ஒருத்தருக்கு பிறகு ஒருத்தர் ஆளுகை கீழே வாழ்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, பிறகு இந்த கடைசி காலத்தை குறித்து நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு இது உங்களுக்கு புரியணும். இந்த இடைக்காலத்துக்கு பிறகு இரட்சகரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தத்தின்படி பிறக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, மனுஷனுடைய பாவங்களுக்காக ஆட்டுக்குட்டியாய் பிறப்பார்னு சொல்லி ஏற்கனவே 500 வருஷத்துக்கு முன்பதாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஆனால் இயேசுடைய பிறப்பு அதுக்கு முன்பே ஆதியாக புத்தகத்திலேயே ஸ்திரீயின் வித்தாய் பிறப்பார்னு சொல்லப்பட்டுச்சு. மோசே பெரிய தீர்க்கதரிசி வருவார்னு சொன்னார். எல்லாரும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு ஃபுல் பிக்சர் கிடைக்கல. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த காலத்தில் ரொம்ப தெளிவாக மேசியானிக் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க. மேசியான்னு ஒரு வருவார், இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் பிறப்பாரு, உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருவார், இஸ்ரவேலை ஆளுவார், நீதியோடு பரிசுத்தத்தோடு வல்லமையா ஆளுவார், உலகத்துக்கு சமாதானம் உண்டாகும், புறஜாதிகள் யெகோவா தேவன் பக்கமாய் திரும்புவார்கள். இது எல்லாம் யூதர்கள் நம்பி காத்திருந்தார்கள். அப்புறம் இயேசு பிறந்தாரு. இயேசு பிறந்து பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தான் வாழ்றாரு. இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி, அப்போஸ்தலர்களை காத்திருங்கள், உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு சொல்லி, ஆவியானவர் வந்த நாளிலிருந்து என்ன ஆரம்பிச்சிச்சு? The dispensation of grace, கிருபையின் காலம் ஆவியானவர் ஊற்ற பண்ண பொழுது துவங்கினது. அல்லேலூயா. சபையின் காலம் இது வந்து dispensation of grace, கிருபை. இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? இந்த கிருபையின் காலத்திலே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு ரத்தத்தால் பாவம் மன்னிப்பு, எவ்வளவு தப்பு பண்ணாலும் கர்த்தர் மன்னிக்கிறாரு. பிரமாணத்தின் காலத்தில் ஒரே அடி தான். இதுல வந்து கிருபை, பொறுமையா இருக்கிறார் ஆண்டவர். இந்த கிருபையின் காலம் ஒரு முடிவுக்குள்ள வரும் என்று வேதம் சொல்லுது. அந்த கிருபையின் காலம் ஒரு முடிவுக்குள் வரும் பொழுது உபத்திரவத்தின் காலம் துவங்கும். இதை காட்டுற அப்புறம் இதெல்லாம் காட்டுறேன், அதுக்கப்புறம் உள்ள போனதான் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். கிருபையின் காலம் முடியும் பொழுது சபையின் காலமும் முடியும். என்ன அர்த்தம்? சபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து எடுத்துக்கொள்வாராம். எடுத்துக்கொள்ள பிறகு கிருபை காலம் முடிவடையும். உலகம் ஒரு கடினமான ஒரு ஈவல் லீடர் தலைவர் கீழே ஆளுகை செய்யப்படபடியாக ஒப்பு கொடுக்கப்படும். அவனுக்கு பேர் தான் அந்து கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். என்னது? அந்தி கிறிஸ்து. அவரை பற்றி தான் இப்போ வரப்போகிறோம். அதிகமாக அவர் தான் வருவார். இந்த காரியங்கள்லாம் உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலத்தில் உலகத்தில் நிறைய சீரழிவுகள், மரணம், சாவு, பஞ்சகாலம், மோசமான காலங்கள் வந்து கொண்டு இருக்கு. இன்னும் வரல, வரப்போகிறது. இந்த உபத்திரவ காலம் முடிஞ்ச பிறகு இது எட்டாவது காலம்? உபத்திரவம் காலம் பார்த்தேன், கரெக்டாக வந்துட்டு இருக்கானே. 9வது தான். இது உபத்திர காலத்தின் முடிவில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகை, the second advent of Christ என்று சொல்லுவாங்க. பகிரங்கமாய் வந்து அந்த அந்து கிறிஸ்துவை தோற்கடித்து 1000 வருஷ அரசாட்சி பூமியிலே கர்த்தர் ஸ்தாபிப்பார். இந்த 9வது காலம் தான் the millennial
டிஸ்பென்சேஷன் சொல்லுவாங்க. 1000 வருஷம் அரசாளுகிற காலம். இது இயேசு பூமியை ஆளுவார். ஆவியில் இல்லை, லிட்டரலாக இறங்கி வந்துருவாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கண்ணால் பார்க்கலாம்ல, அந்த மாதிரி வந்து எருசலேமில் அவருடைய கவர்மெண்ட்டை, அவருடைய அரசாங்கத்தை செட் பண்ணுவார். டு fulfill the prophecy that was given to the Jews. யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அதுதான். மேசியா வருவார், எருசலேமிலே ஆளுவார், பூமியை ஆளுவார். அது நடக்கணும். அல்லேலூயா. அது எத்தனை வருஷம் நடக்கும் சொல்லுங்க அப்போ? அதுலேயே இருக்கு, பேர்லேயே இருக்குது, 1000 வருஷம் ஆளுவார். அந்த 1000 வருஷம் ஆளுகைக்கு பிறகு பிசாசு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அனுமதிக்கப்படுவான். தேசங்கள் வஞ்சிக்கப்படுவாங்க. அது ஒரு முடிவுக்குள்ள வந்ததுக்கு பிறகு தான் பிந்தின நித்தியத்தின் காலத்துக்குள்ள உலகம் போகும். the latter eternity, பிந்தின நித்தியம். இதோட கதை முடியுதுன்னு வச்சுக்கோங்க. பிந்தின நித்தியத்துக்கு பிறகு எல்லாமே நித்தியமே மாறிடும். அந்த சப்ஜெக்ட் உள்ள போல, அது வர நாட்கள் முன்னாடி தியானிக்கலாம். மொத்தம் எத்தனை காலம் இருக்கு? சிலர்கள் இந்த 10 இப்படி பிரிக்காம கொஞ்சம் சேர்த்து 7 காலம்னு வாங்க. சிலர் 10 போவாங்க. சிலர் இன்னும் நோண்டி பிரித்து இன்னும் பல காலமாக ஆக்குறாங்க. however it is, this is the general dispensations. பொதுவான காலங்கள் இதுதான். ஹல்லேலூயா. எத்தனை புரிஞ்சுதே? இப்போ பாஸ்டர், இந்த 10 காலத்தில் கடைசி காலங்கிறது வரலையே. கடைசி காலம் எப்போ தான்? இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கடைசி காலம் என்பது ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? ஐயப்பா, எல்லாத்துக்கும் நீ ஆமீன் சொன்ன, நான் என்னதான் செய்ய, இனிமேதான் வரப்போகுது அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை பாஸ்டர், எனக்கு ரொம்ப கடைசி காலத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சோப்பட பேசுங்க, பரவாயில்ல, கற்றுக்கொள்றது தானே. இருக்கிறோமா? இருக்கிற சொல்ல கைத்துங்கப்போ. இனிமே தான் வரப்போது சொல்ல கைத்துக்கப்போ. சிலருக்கு பயம். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. 17வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். போதும். ஹல்லேலூயா. யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்க தரிசி மூலியமாய் தேவன் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதே தீர்க்க தரிசனத்தை எடுத்து அருமையான அப்போஸ்தலராகிய பேதுரு ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாளிலே, கடைசி நாட்களிலே என்ன நடக்குமா? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். கடைசி காலம் அப்போஸ்தலர் நாட்களே ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது துவங்கி விட்டது. பிரைஸ் தி லார்ட். கிருபையின் காலம் துவங்கினதிலிருந்து கடைசி காலத்தை நோக்கி தான் உலகம் போய் கொண்டு இருக்கிறது. அப்படின்னா ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு மேலாக கடைசி காலத்தில் தான் வாழ்கிறோம். என்னப்பா சார், ஏதோ கடைசியெல்லாம் கடைசி ஒரு 4-5 வருஷம், 4-5 நாள், 4-5 மாதம் நினச்சா 2000 வருஷம் கடைசி காலமா? இன்னும் 2000 வருஷம் போகுமோ? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு 1000 வருஷம் ஒரு நாளும் 1000 வருஷமாய் இருக்குமா? ஹல்லேலூயா. God's timeline is different. ஆண்டவருக்கு 1000 வருஷம் எத்தனை நாள் தெரியுமா? எத்தனை நாள்? ஒரு நாள் மாதிரி. அப்படி பார்த்தா இந்த 2000 வருஷம் இப்போ தான் எத்தனை நாள்? 2 நாள் ஓடி இருக்குது ஆண்டவருக்கு. 7வது நாளிலே கர்த்தர் மீண்டும் வருவார் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. கிருபின் காலத்துக்கு முன்பதாக ஏறக்குறைய 4000 வருஷம், ஆதாமுக்கும் கிருபின் காலத்துக்கு 4000 வருஷம், 4 நாள் ஓடிருச்சு. 2000 வருஷத்தை தொட்டல இடையில
2 நாள் ஓடிருச்சு. இப்போ எத்தனை நாள் ஓடிருச்சு? வேதம் சொல்லுது on the 7th day the Lord will appear. 7வது நாளே தேவன் தோன்றுவார். அதனால தான் அநேகர் இந்த 2000 வருஷத்தை தொட்ட கையோட இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போ ரொம்ப அதிகமாக பேசுறது காரணம்னா எல்லாருக்கும் தெரியுது 6000 வருஷம் தாண்டிட்டோம். அப்போ இந்த 3000 வருஷம் வரதுக்குள்ள இயேசு வந்து ஆகணும். இயர் 2000 to year 3000க்குள்ள ஜீசஸ் must come. ஏன்னா 8வது நாள் உலகம் போகாது, 7 நாளில் முடியும். எத்தனை பேருக்கு சொன்னது புரியுது? ஏன்னா வேதத்தில் கான்செப்ட் இருக்கு, 7வது நாள் ஓய்வு சபாத்து. 7வது நாள் கர்த்தர் வந்து இந்த உலகத்துக்கு ஓய்வு கொடுக்கிறார். யுத்தத்திலிருந்து ஓய்வு, பாவத்திலிருந்து ஓய்வு, எல்லாவற்றிலும் ஓய்வு. இயேசு வந்து நமக்கு 1000 வருஷம் அரசாட்சி வந்து என்ன வருஷம்? 7வது வருஷம். மன்னிக்கணும், 7வது நாள். அந்த கடைசி 6000 வருஷம் தான் என்னது? நமக்கு ஓய்வு. பிரைஸ் தி லார்ட். ஸோ கடைசி காலம் வந்து விட்டது. இப்போ இந்த மத்திய 24வது அதிகாரம் 3வது வசனத்திலே சீஷர்கள் கேள்வி கேட்டார்கள். இயேசு ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்தார். அது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா, நடந்துருச்சா, நடக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் கம்பேர் பண்ணிட்டு கொஞ்சம் ஆழமாய் படிப்படியாக போக போகிறோம். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சிச்சு? இது வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லைல்ல? நான் ரொம்ப ஸ்பீட்டாக போகலை, காம்ப்ளெக்ஸாக இல்லைல்ல? நான் அப்பப்போ கேட்டுக்குவேன். அப்போ தான் நமக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கு நல்லா இருக்கும். இதில் ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபோன் சைலண்ட் வச்சுருங்க. வேதத்திலேருந்து இப்போ கடைசி கால அடையாளங்களை வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்குள்ளே போக போகிறோம். அங்கே சில காரணம் தியானிக்க போகிறோம். நிறையா காரியங்களை டீகோட் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அஸ்திவாரம் போட்டுறேன். The way the scripture has been written, வேதம் எழுதப்பட்ட விதமானது பல விதமாக பார்க்கலாம். அதில் the most important thing that you need to understand about the scripture is the ambiguity. ambiguity ஒரு ஆங்கில வார்த்தை உண்டு. வேதம் ambiguity என்கிற ஸ்டைலில் எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன அர்த்தம்? இன்எக்ஸாக்ட்னஸ், எதுவுமே தெளிவாய் பூரணமாய் நேரடியாய் இருக்காது. the danger of ambiguity ப்ராப்ளம் என்னன்னா, ஆளுக்கு சொந்த வெளிப்பாட சொந்த இன்டர்பிரிட்டேஷனை கொடுக்க முடியுங்கிறதுனால தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு ambiguity பைபிளில் பார்த்தா எங்கே தெரியுமா பார்க்கலாம்? ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைச்சாரு, ஏதேன் தோட்டத்தில் வச்சாரு. அங்கே ஒரு மரம் இருந்துச்சு, அதில் ஒரு பழம் இருந்துச்சு. இப்போ நம்ம கேள்வி வரணும், அந்த மரம் ஏன் அங்கே வந்துச்சு? ஏன் அங்கே பழம் இருந்துச்சு? சர்பம் எப்படி உள்ளே வந்துச்சு? எப்படி சர்பம் பேசுறது ஆதாமுக்கு புரிஞ்சிச்சு? இதெல்லாம் கேள்வி கேட்கலாம். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா? இல்லை. இட்ஸ் ஹிடன். அது கர்த்தர் சொல்லலை. வேதம் முழுவதும் அநேக இடம் இப்படி தான் எழுதப்பட்டது. சரித்திரம் தவிர இந்த பழைய ஏற்பாடு சரித்திரம்லாம் கொஞ்சம் நேரடியாக போகும். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிற முக்கியம்னா, பைபிள் முழுவதும் ஆண்டு எல்லா இடத்திலும் முழுமையான பிக்சரை கொடுக்காம தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. மறைந்திருப்பது மறைந்தே இருப்பது நல்லது. இதில் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது தெளிவாய் உறுதியாக அடித்து சொல்லுவேன். சரியா? சில விஷயம் சொல்லும் பொழுது சொல்லப்படுது, பைபிள் ஸ்காலர்ஸ் இப்படியாக சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவேன். எதோ சொன்னது புரிஞ்சு? காரணம் என்ன? இந்த நாட்கள் நிறைய குழப்பத்துக்கு காரணமோ, வாக்குவாதங்களுக்கு காரணமோ, நிறைய நூதனமான உபதேசம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பைபிள் தெளிவாய் சொல்லாததை தெரிஞ்ச மாதிரி அடிச்சு சொல்றது. அது தப்பு. எதோ சொன்னது புரிஞ்சு? இந்த டேஞ்சர் இருக்கிறதுனால தான் இந்த பக்கமே நிறைய பேர் வரமாட்டாங்க. கடைசி காலமாக விட்டுருக்க பிரதர், நிறைய பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, அந்த பக்கமே வேண்டாம், எதுக்கு வம்ப விலைக்கு வாங்கணும்னு வாங்க. காரணம், டூ மச் ஆஃப் அன்சர்டன்டிஸ். இப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது தவிர நேரடியாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பிகாஸ் ambiguity. எத்தனை புரிஞ்சு? அதனால் நான் சத்தியத்தை பிரசங்கிக்கும் போது தப்பாக எதுவும் பிரசங்கம் பண்ணால் கூட தெளிவாக இருக்கிற ஆள். அதனால் எதையும் குண்டக்க மாட்டக்க தெரிஞ்சவங்க அடித்து சொல்லக்கூடாது. எத்தனை சொன்னது புரிஞ்சிச்சு?
ஆனாலும் கடைசி காலத்தை குறித்து ஏன் சில இடங்கள் ஆண்டு ஹிண்ட் கொடுத்துருக்காருன்னா, இந்த கடைசி காலத்தை பற்றி தியானிக்கும் போது ஒன்று விளங்கி கொள்ளுங்க, ABCD இதுதான் நடக்கணும் தெளிவாக தெரியுதுங்கிற விஷயத்தை காட்டிலையும் இதெல்லாம் அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் பார்க்கும்போது ஆண்டு சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு தான் வருது. அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தம் ஆகணும் என்கிற உணர்வு நமக்கு உண்டாகணும். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க ரகசிய வருகை இல்லை, நேரடியாக இரண்டாவது வருகையில் தான் வருவார். ஒரு சில ரகசிய வருகை இருக்கிறது, வருகையின் கட்டம் 3 இருக்கிறது. இது இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், பைபிள் ஸ்காலர்ஸ் இப்போ வரைக்கும் டிபேட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் ambiguity, பைபிள் does not clearly tell certain things. ஹல்லேலூயா. என்னுடைய வாதம் என்னன்னா, ரகசிய வருகையில் அவர் வந்தாலும் சரி, பகிரங்கமாய் இரண்டாவது வருகையில் வந்தாலும் சரி, அவர் எப்படி வந்தாலும் சரி, ஒன்று நிச்சயம், அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமா ஆக வேண்டும். ஹல்லேலூயா. There are many school of thoughts. ஆனா நம்ம டிராவல் பண்ற ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னா, ரகசிய வருகை இருக்கிறது. ஹல்லேலூயா. எது தெளிவா புரிஞ்சு? நல்லா ஆன்லைன்ல பாக்குறோங்க, இல்ல பிரதர் ரகசிய வருகை இல்ல பிரதர் அடிச்சு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்றதுலாம் நம்மளுக்கு எந்த பலனும் இல்லை. ஒன்று நிச்சயம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறதுக்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய தகுதிகள் ஒன்றே. ஹல்லேலூயா. அந்த திறந்த மனப்பான்மையோடு இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு புரிந்தது? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ உள்ள போவோம். 3வது வசனத்துல ஆரம்பிங்க. மத்திய 24வது அதிகாரம் 3வது வசனம். சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். கவனமாரே, ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, நம்பி ஏமாந்துராத. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அந்த ஒரு வீடியோ இருக்கு, அதை ரெடியா வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு முன்பதாக ஸ்லைடு போடுமா? ஸ்லைடு வச்சிருக்கிறேன், அந்த போடுங்க. கடைசி காலம் உலகம் ஒரு அழிவை நோக்கி போகுது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இந்த உலக சயின்ஸ் சொல்லுது உலகம் ஒரு குளோபல் வார்மிங்குள்ளே போயிட்டு இருக்குதான். உலகம் நிறைய ஃபேக்டரி இருக்கனால உஷ்ணம் தாங்காம இப்படி இருக்கிற பூமி இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இப்போலாம் ரொம்ப வெறுக்குதுல, இதனால உலகம் அழிவை நோக்கி போகுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுகிறது. அடுத்த கட்டம் போங்க. இது நாசா சொல்லுது, அவ்வப்போது சில குறிப்பிட்ட மீட்டியோர் கல் பூமியை இடிக்க முடியாத கடந்து வருது. கடைசியாக ஒன்று சொன்னாங்க, 2030 அது பூமியை தொடோன்னு. இப்போ கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்க, 2032க்கு வரும் போல அப்படின்னு. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, விஞ்ஞானம் ஒரு மெஷர்மெண்ட் தான் போடுது, அது கரெக்டாக சொல்ல முடியல. இப்போ சொல்கிறாங்க, கல் நேராக வந்தாலும் வரலாம், சைட்டாக போனாலும் போகலாம். ஆனால் ஒன்று தெரியும், இந்த மாதிரி ஒரு கல் பூமியை இடிக்கோன்னு வெளிப்படுத்த புஸ்தகத்தில் போடப்பட்டிருக்கு. இட் இஸ் ரிட்டன். ஆனால் எக்ஸாக்டாக எப்போன்னு தெரியாது, ஆனால் நாசா சொல்லுது வந்து கொண்டு இருக்குன்னு. அடுத்தது போங்க. நம்ம விசுவாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு வருகிறாருன்னு. அடுத்தது போங்க. இப்போ ஆண்டு சொல்றாரு, என் நாமத்தினால, அடுத்து போமா, என் நாமத்தினால அநேகர், அடுத்துட்டு போங்க, அநேகர் இயேசு நான் தான், கிறிஸ்து நான் தான் அப்படின்னு இதுவரைக்கும் இந்த 2000 வருஷம் பல பேர் சொல்லிட்டாங்க. இவர் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்காரு. கொஞ்சம் பார்ப்போம் ஒரு வீடியோவை, லைவ்லேயே அங்கே ரெக்கார்டிங் அனுப்பு, ப்ளே பண்ணுங்க. இயேசு வந்துட்டாராம் ஆப்பிரிக்கால. அவர் தான் இயேசு. வரப்ப இவர் தான் இயேசு. Jesus invited me into his house for dinner, so I'm on my way to see if he's. அவர் இயேசு வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காரு. சாதம் நினைக்காதீங்க, அவருக்கு கோடிக்கணக்கான சீஷர்கள் உண்டு. கோடிக்கணக்கான சீஷர்கள். True, I'm very happy. கொஞ்சம் ஓடணுமா? Have a meal with Jesus. It's really my first meal
A long கொஞ்சம் time. நடுவில் போ. King of Africa. Madam Tengah. அங்க சின்ன சர்ச் வச்சிருக்காங்க. எல்லாரும் அவர் முன்னுக்கு நிக்க வச்சு அவரை தான் ஆராதிப்பாங்க. When are you going to take them there? God is love. ப்ராஃபஸி Did you meet கொடுக்கறாரு, anyone else? Like, ஜெபம் பண்றாரு, சில அற்புதமும் நடக்குது, வியாதியும் சுகமாகுது. and that wraps அதனால up இன்னும் அநேகர் அவரை நம்பி If you enjoyed this video, பின்பற்ற please ஆரம்பிங்க. comment போதும், your thoughts down below. I'd மாத்திருமா. love- இப்படி யூடியூப்லயோ இல்லை நீங்க பல இடங்களை போய் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இயேசு வந்துட்டாரு, இயேசு இங்க இருக்கிறாரு, இயேசு அங்க இருக்கிறாருன்னு சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். இயேசு சொன்ன மாதிரி இப்போவும் அநேக கள்ள இயேசுக்கள் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, யாரையும் தயவு செஞ்சு நம்பாத. ஹல்லேலூயா. அடுத்தது வசனம் வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இது நமக்கு சொல்லவே வேண்டாம். பூமியில இப்போ வரைக்கும் நிறைய யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. அடுத்த ஸ்லைட்ல கூட நம்ம பார்க்க முடியும். இந்த பூமியில நிறைய யுத்தங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் ஈஸ்டில் இப்போ வரைக்கும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. ரஷ்யா யுக்ரைனை சூறையாடும்படியாக சொந்தமாக்கி கொள்ளும்படியாக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல் காசா கான்ஃப்ளிக்ட் ஒரு வருஷம் தாண்டி போய் பல காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது போங்க, அப்படியாக தொடர்ந்து ரஷ்யா யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற யுத்தங்கள் செய்தி இப்போ கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். வார் இஸ் ஹேப்பனிங். அடுத்தது கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஆஹா. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அல்லேலூயா. இப்ப ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்பெல்லாம் யுத்தம் என்ன, அந்த காலத்தை கத்தி எடுத்து குத்துவாங்க, துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க. இன்னொரு யுத்தம் இருக்கு, எக்கனாமிக்கல் வார், ட்ரேட் வார் சொல்லுவாங்க. இப்போ இடையில ட்ரம்ப் வந்து டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, தெரியுமா? டாரிஃப்னா கவர்மெண்ட் டேக்ஸ் மாதிரி. அமெரிக்காக்குள்ளே வர வேண்டிய ஜாமக்கு இவ்வளோ டேக்ஸ்னு போட்டார். அதனால் விலைவாசிலாம் எகுறுது. இப்போ மலேசியாவே பயந்துருச்சு. இப்போ மலேசியா வந்து போய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இது என்னன்னா, தேசங்களுக்கு விரோதமாய் தேசம். நான் வேர்ல்ட் பவராக இருக்கணும், நான் தான் உலகத்தில் பெரியவனாக இருக்கணும். இப்போ சைனா எழுப்பியிருக்காரு, நான் 100% டேக்ஸ் கொடுப்பேன். மாறி மாறி ஆளுக்கு டேக்ஸ் போடுறாங்க, டாரிஃப் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆண்டவர் சொன்னபடி இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இது முடிவல்ல, முடிவுக்கான ஆரம்பம். இதை பார்த்த உடனே அவ்வளோதான், உலகம் அழிய போகுது, உணர்ச்சி வசம் ஆகக்கூடாது. ஏன்னா வேதம் இன்னும் சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பிக் கொண்டு இருக்கிறது. ட்ரம்ப் எழும்புறாரு, சைனா எழும்புது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்புகிறது. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். பஞ்சங்கள் யோசிக்கிறீங்க, பஞ்சம்லாம் அவள் இல்லை. பஞ்சம் என்ன நிலைமையில் இருக்கு தெரியுமா? உலகம் முழுக்க. தட்டுமா அடுத்த ஸ்லைடு. உலகம் இப்போ என்ன பஞ்ச நிலைமையில இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லைட் அப்படியே வச்சுக்குமா, நீ அந்த ஸ்லைட்லேயே வச்சிரு. அடுத்த ஸ்லைடு வச்சுட்டு ஸ்டன் பை பண்ணு, அப்புறம் வசனம் மாத்து. இல்லை இது ஏற்று போய்க்க வேண்டாம், அடுத்தது பேரு 343 கோடி மக்கள் இப்ப பசினால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நமக்கு நியூஸ்ல வராதனால நமக்கு தெரியல, பஞ்சாப்ல நல்லா தான் சாப்பிட்டு இருக்காங்க. இல்ல, உலகத்துல 74 தேசத்துல 343 கோடி மக்கள் இப்ப பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கடைசி காலத்தின் அடையாளம் நடந்து கொண்டு தான் இருக்குது. அடுத்து என்ன நடக்குமா? பஞ்சத்துக்கு பிறகு கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். சொல்ல வேண்டாம், இப்போதான் இடையில கோவிட் வந்துச்சு, பல வைரஸ் வந்துகிட்டே இருக்கு. காய்ச்சல் மாறி மாறி காய்ச்சல் உழுந்துகிட்டே தான் இருக்காங்க ஜனங்க. எர்த்குவேக் சொல்ல வேண்டாம். இப்போ சமீப காலமாக தைவானில் எர்த்குவேக் நடந்துச்சு. அதில் நடுக்கம் கூட வந்து பினாங்கில் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பினாங்கில் ஷேக் ஆச்சான். அப்படி சொல்லவே வேண்டாம், எர்த்குவேக் இஸ் எவ்ரி டைம் ஹேப்பனிங். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? ஆமென். இப்போ விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நான் சொல்லும் பொழுது, பாஸ்டர் இதெல்லாம் 2000 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. விஷயம் என்னன்னா, ஒன்றா நடக்கிறது வேற, எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிறது வேற.
இந்த 2000 வருஷத்துக்கு பிறகுதான் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது. அப்பனா என்ன அர்த்தம்? வேதனைக்கான ஆரம்பம் இருக்கிறோம். பர்த் பெயின் ஹஸ் பீகன். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, அதாவது ஆண்டவராக இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் வரும். அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அத போடுமா? ஏறக்குறைய இல்ல அதுக்கு முன்னுக்கு 380 கோடி கிறிஸ்தவர்கள் இப்போ உலக எங்கும் உபத்திரவத்தை கடந்து கொண்டு வராங்க. நீங்க தெரியுதா? அந்த இது வந்து உலகம், நம்ம குளோப் மேப்பு சோப்பா இருக்கு, தெரியுதா? அந்த பகுதியில எல்லாம் ஆக்சுவலி இந்த ஆரஞ்சு சோப்புன்னு 2 இருக்கு. ஸ்கிரீன்ல சரியா தெரியல, ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சில சோப்பா இருக்கிற எந்தெந்த தேசம்லாம் சோப்பா இருக்குதோ அங்கெல்லாம் த ஹையஸ்ட் பர்சக்யூஷன். கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறாங்க, கொலை செய்யப்படுத்தப்படுகிறாங்க. உபத்திரவம் இல்லை நம்ம நினைக்கிறோம், நமக்கு மனுஷால தெரியல. ஆனால் உலகெங்கும் எத்தனை கோடி இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க? கிறிஸ்தவர்கள் 380, more than 380 million Christians suffer high levels of persecution and discrimination for their faith. உயிரோடு கொளுத்துறாங்க. சில இடங்கள்ல ஆப்பிரிக்கால சில கண்டங்கள்லாம் போனீங்கன்னா கிறிஸ்தவனை சிலுவையை கட்டி விட்டு உயிரோடு கொளுத்தி விடுறாங்க. பெண்களை அவங்க துணியை கிழிச்சு விட்டு நிர்வாணமாக ஓட விடுறாங்க, கற்பழிக்கிறாங்க, கொலை செய்கிறாங்க. இப்படி அநேக கேடு உள்ள காரியம் நடக்குது. நியூஸில் அது வராது, வெளியே கொண்டு வரமாட்டாங்க. ஏன்னா சென்சிட்டிவ் இஷ்யூஸ் நியூஸில் வராது, ஃபில்டர் பண்ணி தான் நியூஸில் வருது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த மாதிரி ஆய்வு எங்கே கிடைக்குன்னா, கிறிஸ்தவ ஸ்தலங்கள் உண்டு, ஆய்வு செய்து காரியங்களை அவ்வப்போது அப்டேட் பண்ணி கொண்டே வராங்க. ஹல்லேலூயா. அடுத்தது, உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். பகை உண்டாயிக்கொண்டு இன்னைக்கு நமக்கும் அந்த பிரச்சனை இருக்குதானே? இன்னைக்கு நம்மளுக்கும் இருக்கு. நேரடியா இல்லை, அங்கெல்லாம் எடுத்தோன்னு கத்தி எடுத்து குத்தி கிறிஸ்தவனை கொண்டுறாங்க. இப்போ அந்த கிறிஸ்தவனை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது, ஏதோ பண்ண பார்க்குறானுங்க நம்மளை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நம்மளுக்கும் பெர்செக்யூஷன் இருக்கு. லெவல் என்னது? கம்மியான லெவலில் இருக்குது, சிலருக்கு ஹை லெவலில் இருக்குது சில தேசங்களில். ஆனால் உலகெங்கும் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம். அடுத்தது வாசிங்க. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அல்லேலூயா. இன்னொரு பெரிய அடையாளத்தை ஆண்டவர் சொல்றாரு. இது வந்து சபைகளுக்குள்ள நடக்கும், கிறிஸ்துக்குள்ளே நடக்கும். ஒருத்தர் என்ன செய்வாங்க? காட்டி கொடுத்து பகைப்பார்கள். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துவ ஸ்தலத்தில் உலகத்தில் அதிக பகை உள்ள காலங்கள் பார்த்தா ஆஃப்டர் த இயர் 2000. வித்தியாசமான உபதேசங்கள், நிறைய டினாமினேஷன் பிரிவினைகள். உலகம் முழுக்க எத்தனை பிரிவினை இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவ பிரிவினைகள் எஸ், மோர் தேன் 2000 to 7000 சொல்றாங்க. அவ்வளோ பிரிவினைகள் உண்டு. There are many denominations and different doctrines. ஒருத்தருக்குள்ள பகைகள் எழும்பி கொண்டுதான் இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாத்தீங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் எழும்பி அநேகரை வஞ்சிக்கிறார். அதனால தான் பைபிள் தெளிவா ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, தீர்க்க தரிசனத்தினால் மாத்திரமே ஒருத்தர் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஆண்டு என்ன சொல்ற? அவர் கனியினால அவர்களை அறிவீர்கள். Know them by their fruit. இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, 2 விதமா நீங்க பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். இது கொஞ்சம் அழகா சொல்றேன். நமக்கு அற்புதம் அடையாளம் தேவை. ஆமென். ஜனங்களுக்கு சுகம் நடக்கும்போது இயேசு மகிமை அடைகிறார், விடுதலை உடையாகும் போது இயேசு மகிமை அடைகிறாரு. தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் பொழுது, இடையில நம்ம மாச ஜனவரியில கூடாரத்து தீர்க்கதரிசில பாஸ்டர் பேர்லாம் சொல்லி கூப்பிட்டாங்க. அதெல்லாம் என்னது? ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறாருங்கிறதுக்கான அடையாளம். அல்லேலூயா. அவசியம். தேவனுக்கு அது மகிமை. தேவனுக்கு தூரமா இருக்கிறவங்க அந்த அற்புத அடையாளங்கள் அவரை அண்டிலே இழுத்து கொள்ளும். ஆனா அதிலே நம்ம நேரத்தை செலவு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அற்புதத்தின் அடையாளங்கள் பின்னாடி போகிற ஜனங்கள் அதிகமாக பார்ப்பீங்கன்னா வஞ்சிக்கப்படுவாங்க. they will be deceived. என கடைசி காலத்தில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். பசை என்ன பாசை இப்படிலாம் சொல்றீங்க? சுகம் விடுதலை நடந்தா, இயேசு இருக்கான்னு நினைச்சு வந்தா,
இப்போ எனக்கே இப்போ நான் இங்கே வரட்டா இல்லையா, நீங்களும் சுகம் விடுதலாம் பண்ணுறீங்களே, அப்போ உங்களையாவது நம்பலாமா இல்லையா? நீங்கள் அப்பப்போ வெள்ளையாக வரீங்க, கலராக வரீங்க, ஒன்றும் புரியல. அல்லேலூயா. ரெண்டு விஷயம், know them by their fruit. அவங்க கூட இருந்தால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது, அவங்க பிரசங்கிக்கிற சத்தியம். இன்னைக்கு ஜனங்க கிறிஸ்தவர்கள் அற்புத அலையாத பின்னாடி போகக்கூடாது, சத்தியத்தின் பின்னாடி போகணும். The word that they preach, what do they preach? அவங்க பிரசங்கிக்கிற சத்தியம் இயேசுவுக்கு அதிகமாக உங்களை கிட்டி சேர வைக்குதா, அதிகமாக உங்களை ஜெபம் பண்ண வைக்குதா, ஆண்டு வருகைக்கு ஆயத்தமாக உங்களுக்கு உணர்த்துதா? அதான் சரியான சத்தியம். இந்த டிப்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் போய் சும்மா ரவுண்ட் பண்ணுங்க, யூடியூப்ல போய் பாருங்க, பயங்கரமாக அற்புதம் நடக்கும். வாட் ஆர் தே ப்ரீச்சிங் பாருங்களேன், நோ வேர்ட், வசனம் இருக்காது. இன்ஃபேக்ட் சுவிசேஷ கூட்டங்களிலே இயேசு உனக்காய் ரத்தம் சிந்தினார்னே வராது, ஆனால் காஸ்பல் மீட்டிங். ஆனால் தான் பாருங்க, நான் காஸ்பல் மீட்டிங் போனால் அது எங்கேயாவது சொல்லிடுவேன், சொல்லாமல் இருக்க மாட்டேன்னா அதுதான் ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு முதல் மைய பொருள். ஜனங்க ரட்சிக்கிறது கர்த்தருடைய வேலை, ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்முடைய வேலை. தொடுகிறது அவர்கள், ஆனால் நம்ம அறிவிக்காம போனோம் நாளைக்கு நமக்கு ஐயோ. அல்லேலூயா. அடுத்த வசனம் போங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அன்பு தணிந்து போகிறதற்கு பிறகு என்ன நடக்குது? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டேன். எஸ், இயேசு உங்களுடைய பாவங்களை கழுவி இருக்கிறார், ரத்தம் கழுவி இருக்கிறது, ஆண்டவர் வந்து உங்களுக்கு கூட்டு போக போறாரு. ஆனால் நடுவில் நடக்க போற இந்த கடைசி கால சம்பவங்கள் ஒருபோதும் இயேசு விட்டு உங்களை தூரம் கொண்டு போகாதபடிக்கு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். Praise the Lord. ஏன்னா இட் இஸ் பாசிபிள். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தோம், அதுக்கு பிறகு பின்வாங்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு நிறைய நடக்குது. The great falling away என்று ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கான். இப்போ என்ன காலத்துல சபைக்குள்ள சொல்றாங்க, சபை பெரிய பெரிய fathers in the churches சொல்றாங்க, we are in the days of the great falling away. அங்கே யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சபை 10,000 பேர் 5,000 பேர் வச்சு சபை பாஸ்டர்ஸுங்க, நான் கிறிஸ்து விட்டு பின்வாங்குறேன்னு ரிசைனேஷன் லெட்டர் வச்சுட்டு இயேசு ஆண்டவர் லெட்டர் போறாங்க. வஞ்சிப்பு. அல்லேலூயா. பெரிய பெரிய பாஸ்டர் தங்களை தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, சூசைட். காரணம் என்ன? முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியாமல் போனது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கும்னு போனீங்கன்னா வேர்டு காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும். அந்த பெரிய சபைகள் பேரை சொன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆனால் சொல்லக்கூடாது, யாரையும் இழிவாக பண்ணக்கூடாதுனால. ஆனால் ரொம்ப வல்லமையாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சு இந்த சபைகள் இப்போ ஒரு பெரிய ஷெக்கனிங்குள்ள போயிடுச்சு. அமெரிக்காவில் இப்போ சில பாஸ்டர்ஸுக்கு ரொம்ப பேர் புகழ் சம்பாதிச்சு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர்களுக்குரியும் ஒரே காரணம் தான், போகிற போக்கில் வசனம் டைல்யூட் ஆயிரும். இதில் மட்டும் நம்ம எச்சரிக்கணும். எந்த சூழ்நிலை கடந்து போனாலும், எந்த உச்சிக்கும் கத்த நம்மளை கொண்டு போய் உயர்த்தினாலும் வசனத்தை ஒருபோது கம்ப்ரமைஸ் பண்ணவே. ஏன்னா கம்ப்ரமைஸ் பண்ண அத்தனை பேர் விழாமல் நிற்கிறாங்க. அல்லேலூயா. கடைசி பரியந்தம் நிலைநிறுத்திருக்கிறனே ரட்சிக்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். இந்த 14வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 15க்கு பிறகு இன்னொரு பகுதியை நான் பிரித்து பார்ப்பேன். காரணம் என்ன? 15வது வசனத்துக்கு மேலே கொஞ்சம் இஸ்ரவேல் பக்கமாக சம்பவம் திரும்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஆண்டவராக இயேசு 3வது வசனத்தில் 14வது வசனம் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்ததான இந்த அடையாளங்கள் உலகெங்கும் நடக்கக்கூடிய அடையாளங்கள் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்போ சொல்லுங்க, எத்தனை பேருக்கு சந்தேகம் கடைசி காலம் இன்னும் வரலன்னு? கடைசி காலம் வந்துருச்சா? சந்தேகமா? கடைசி காலம் இன்னும் வரலன்னு சொல்றீங்க எத்தனை பேர்? இல்ல, கடைசி காலத்தில் தான் இருக்கோன்னு சொல்றீங்க எத்தனை பேர்? அப்ப சந்தேகமே இல்லை. யாராவது சந்தேகத்தை எழுப்புனாங்கன்னா இதை எடுத்து காட்டுங்க. மத்திய 24, எல்லாம் சொல்லுங்க, மத்திய 24வது அதிகாரம்.
எப்பவுமே மறக்கவே கூடாது. கடைசி காலம் இங்கே தான் போடப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லி 2000 வருஷம் ஆச்சு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பிறகு கதை கொஞ்சம் இஸ்ரவேல் பக்கமாய் திரும்பும். 15வது வசனம் படிங்க. மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து, பாலாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். மிகுந்த உபத்திரவம் என்கிற சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, இந்த உபத்திரவம் காலம் தான் நான் முதல்ல சொன்னேன். கிருபை காலத்துக்கு பிறகு உண்டாகிற உபத்திரவத்தின் காலம். இந்த மிகுந்த உபத்திரவ காலம் வந்த நாள் எந்த நாள்? அந்த கிறிஸ்து பூமியை ஆளுகிற நாள். ஹல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் காலத்தில் இப்போ அந்த 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிச்சிங்களே, அது எல்லாம் இஸ்ரவேலில் நடக்கிற சம்பவம். பிரைஸ் தி லார்ட். இந்த 4வது வசனம் 14 பார்த்தீங்களா, அது சபைக்கும் உலகத்துக்கும் பொதுவாய் நடக்கிற சம்பவம். எத்தனை சொன்னது புரிஞ்சிச்சு? ஏன் பாஸ் அப்படி சொல்றீங்க? 15வது வசனத்துக்கு திரும்புங்க. மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து, சொல்லுங்க, பாலாக்கும் அருவருப்பை குறித்து, abomination of desolation. தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அல்லேலூயா. எழுதி வச்சுக்கங்க, வாசிக்க மாட்டோம், டைம் ஓடிடும். தானியேல் 9, 10, 11 அதிகாரத்தில் போய் வாசிப்பீங்கன்னா கடைசி காலத்தில் இஸ்ரவேலுக்கு என்ன நடக்கும். தானியேல் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. தானியேல் 9வது அதிகாரம், 10வது அதிகாரம், 11வது அதிகாரம், அந்த பகுதியில் வீட்டில் போய் வாசிப்பீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. கடைசி நாட்கள் சம்பவங்களை ரொம்ப தெளிவா எவ்வளவு நாட்களுக்கு காலங்கள் ஓடுன்ற அளவுக்கு டீட்டெயிலா சொன்னவங்க பழைய ஏற்பாடுல தானியேல் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் காலத்துல திவ்ய வாசகனாக யோவான் வெளிப்படுத்தல் சுவிசேஷ புத்தகம். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சு? தானியேலுடைய தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலுக்காக. யோவான் திவ்ய வாசன யோவான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுந்தினது பொதுவான சபைகளுக்காக. எத்தனை சொல்றது புரிஞ்சு? ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இஸ்ரேல் நடக்கிறதும் போட்டப்பட்டிருக்கும். நிறைய பேர் குழம்புவாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, தானியேல் சொன்னதுக்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இப்போ நம்ம அதை பார்க்க போறோம். ஆனால் அதில் சில கட்டங்கள் உண்டு. கிறிஸ்துக்கு பின்பு 70 ADலேயே ஒரு பாலாக்கும் அருவருப்பு இஸ்ரவேல் ஆலயத்தில் நடந்தது. அல்லேலூயா. ஏன்னா ஒரு வல்லமைக்கு பிறகு ஒரு வல்லமை, ஒரு அரசாங்கத்துக்கு பிறகு ஒரு அரசாங்கம், ஒரு ராஜ்யத்துக்கு பிறகு ஒரு ராஜ்யம் இஸ்ரவேலை ஆளும் பொழுது பாலாக்கும் அருவருப்புனா என்னன்னா, அவங்க எண்ணுகிறதான பரிசுத்த ஸ்தலமாகி அந்த ஆலயம் தீட்டுப்படுகிறது. அதாவது ஆலயர்களை கோயிலே அந்த ஆளுக்குள்ள கோயிலை தீட்டுப்படுத்துறது. அது ஒரு அடையாளமாய் அந்த கிறிஸ்து ஆவி உடையவனாகிய ஒருவன் வந்து அதை செஞ்சா அதுக்குள்ள நம்ம போக போறதில்ல. ஆனால் கடைசி நாட்களே அந்த கிறிஸ்து இந்த யூதருடைய ஆலயத்தை பாழாக்கும் அருவருப்பால தீட்டுப்படுத்துவான். அல்லேலூயா. இதை ஜஸ்ட் கேட்டுக்குங்க. பின்னாடி அப்புறம் போகும்போது உங்களுக்கு அங்கங்கே பிக்சராக கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி போகிறேன் டீட்டெயில்டாக. அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? 15க்கு மேலே என்ன நடக்குது? இஸ்ரவேலில் நடக்கிற சம்பவங்கள். பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் ஆண்டவர் தொடர்ந்து எத்தனை வசனம் வாசிங்க? 21. ஓகே, 27, 28 வாசிங்க. மின்னல்
கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? 27 திருப்பி வாசிங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மின்னல் அடிக்கும் பொழுது எல்லாரும் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அவர் பகிரங்க வருகை எல்லோர் கண்களுக்கும் தெரியும். ஆமென். பிணம் எங்க இருக்கோ அங்க கழுகுகள் வந்து கூடும். அவர் வருகை மறைவா இருக்காது, வெளியரங்கமா தெரியும். அப்ப ரகசிய வருகை இங்க சொல்லப்படுறது எங்க பசங்க நடக்குது? 4வது வசனத்திலிருந்து 14வது வசனத்துல வரைக்கும், 14வது வசனம் முடிஞ்ச கையோட ரகசிய வருகை முடிஞ்சு 15வது வசனத்தில் இருந்து இஸ்ரவேலை பாழாக்கும் அருவருப்பின் காலம் துவங்குது. எதை சொன்னது புரிஞ்சிச்சு? இது வெளிப்படுத்துற புஸ்தகத்தில் அப்புறம் திருப்பி கொண்டு போய் காட்டுறேன். ஆல்தான் சொல்ல 14வது வசனம் திருப்பி வாசிங்க. இப்ப ஏன்னா இங்க வெளியரங்கமா நடக்குது. 14 வாசிங்க. 14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இயேசுவை குறித்து உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் சாட்சியா பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு முடிவு வருது. இந்த முடிவு தான் கிருபையின் காலத்தின் முடிவு, சபையின் காலத்தின் முடிவு. சபையின் கிருபை இங்க எடுக்கப்படுகிறதுங்கிறது என்ன அர்த்தம்? சபை இங்க எடுக்கப்படுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கிருபையின் காலம் இங்க முடிந்து விடும், முடிவு வரும். முடிந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? பாழாக்கும் அருவருப்பு அங்க உண்டாகுது. அது இஸ்ரேல் நடக்கிற சம்பவம் பிறகு உங்களுக்கு எடுத்து காட்டி கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆயத்த வேத 1 தெசலோனிக்க 4வது அதிகாரம் 16, 17, 18 நமக்கு காட்டி கொடுக்குது. 1 தெசலோனிக்க 4வது அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். அந்த நாட்களில ஆதி திருச்சபையின் காலங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய உபத்திரவம், கடினம், கஷ்டம், வேதனை, துன்பம். அந்த நாட்கள் அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு மீண்டும் வருகிறார். அவர் வரும் பொழுது ஒருவேளை அவர் வரதுக்கு முன்பு நான் மரிச்சிருந்தோம். இப்ப வசனம் சொல்லிச்சு, மரித்தவர் முதலாவது அவரோட கூட உயிரோடு எழும்பார்கள். பைபிள்ல இயேசு முறை உயிர்த்தோடு எழும்பும் பொழுது பைபிள்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்லறைகள் திறந்து உயிரோடு எழும்பினாராம். எத்தனை வாசிச்சிருக்கிறீங்க? அது ஒரு அடையாளம். முறை அவர் வரும் பொழுதே கல்லறைகள் அசைஞ்சு கொஞ்சம் பேர் உயிரோடு எழும்பினாங்க. அதே பொழுதாக 2வதாக அவர் ரகசியமாய் ஆலயத்தை சபையை எடுத்துக்கொள்ளும் பொழுது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். 2வது அந்த நாட்களில் உயிரோடு இருக்கிறவர்களும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நமக்கு இதுதான் நம்முடைய அஸ்திவாரமாக இருக்கணும். இப்போ இந்த வஞ்சிக்கப்படுறாங்களே, இந்த கள்ள தீர்க்க தரிசனம் வஞ்சிக்கப்படுறாங்க, ஏமாத்தப்ப அற்புதம் போய் பின்னாடி போய் விழுந்து போயிடுறாங்க, கள்ள உபதேசத்தில் போய் விழுந்துடுறாங்க. இப்போ சீப்பு கிரேஸ் இருக்குது, எவ்வளோ நாள் பாவம் செய்யலாம், என்னெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் அந்த ஒரு நூதனமான உபதேசத்துக்கு வழி மாறி போகிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு மேல அவர்கள் வைத்திருக்கிற விசுவாச நம்பிக்கை, அவர் மீண்டும் வருவார் என்கிற சத்தியத்தின் மேல் அஸ்திவாரம் போடப்படாதனால தான். அவர் மீண்டும் வருவாரு, என்னை கூட்டு கொண்டு போவாரு அப்படிங்கிற உணர்வு, அந்த நம்பிக்கையில ஒரு கிறிஸ்துவன் வாழும் பொழுதுதான் உண்மை என்ன தெரியுமா? அவன் தான் கிறிஸ்துவன். இயேசு வருவாரு, என்னை கூட்டு போவார். அந்த நம்பிக்கையில அதை எதிர்கொண்டு வாழ்கிறவன் தான் உண்மையால ஆண்டோட பிள்ளை.
வருகையை குறித்து யோசிக்காதவங்க ஆண்டவர் பிள்ளையா இருக்கவே முடியாது. அதனால தான் அந்த நாட்களில் சபைக்கு உபத்திரவம் காலங்கள் இருந்தது. உபத்திரம் என்ன செய்ய வைக்கிதுன்னா, சில கஷ்ட நஷ்டங்கள் கடந்து போகும்போது நமக்குள்ள என்ன வரணும்னா, இந்த பூமியில எவ்வளோ நன்மைகள் எவ்வளோ தாழ்வும் உயர்வும் இருந்தாலும் இது எல்லாவற்றிலும் காட்டிலையும் எனக்கு இயேசு வந்து என்னை பரலத்துக்கு கூட்டு போகணும், நான் அவரோட இருக்கணும், அந்த உணர்வு அது கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சில உபத்திரவங்கள் சில பாடுகள் ஆண்டு நமக்கு அனுமதிக்கும் பொழுது ஜனங்க அதிக வேலை நினைக்கிறாங்க, அது உடச்சிட்டு வெளியாகிறாங்க. எனக்கு இது வேணாம், நான் சொந்தம் வாழ்ந்துக்கிறேன், இஷ்டப்படி வாழ்ந்துக்கிறேன், ஒன்றும் வேண்டாம், ஏசு வேணாம், சாமி வேணாம், ஒன்றும் வேண்டாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டு நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, எந்த உபத்திரவம் எந்த பாடுகள் வந்தாலும் ஒன்று ஞாபகம் வச்சிருக்கோ, நான் மீண்டும் வருகிறேன், மத்திய ஆகாயத்தில் உன்னை எடுத்துக்கொள்ள வருகிறேன், நீ இப்போ நான் வரதுக்கு முன் மரித்தாலும் நீ உயிரோடு எழும்புவேன், நான் வரும்போது உயிரோடு இருந்தனா உன்னை எடுத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இது வரைக்கும் புரிஞ்சு ராமே சொல்லுங்க? தெளிவா இருந்துச்சா? அன்று சொன்னதெல்லாம் நடந்துருச்சா? வருகைக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்குமா? இது எப்போ நடக்கும்? இயேசு எப்போ பசங்களை வந்து கூட்டு போவார்? இல்லை, நான் வந்து யூடியூப்ல பார்த்த பாச கரெக்டாக டேட்டோட டைமோட ஒரு தீர்க்கதரிசி சொன்னார். கரெக்டான தீர்க்கதரிசி அவர் தான். நீங்கள் சும்மா மேலோட்டமாக ஏமாற்றி அனுப்புறீங்க. அல்லேலூயா. 24வது அதிகாரம், மத்திய 24வது அதிகாரம் 37வது வசனம். இதெல்லாம் ஒரு அஸ்திவாரம். முதல் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வெளிப்பத்து புத்தகத்துக்கு போனோம். 37வது வசனம் வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் 36 வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம், நிதானிக்கலாம், கணக்கிடலாம். ஆனால் துல்லியமாக இந்த வருஷம் இயேசு வருவார், இந்த குறிப்பிட்ட மாதத்தில் வருவார், இந்த டேட்டில் வருவார்னு சொன்னீங்கன்னா, சொன்ன அந்த ஆளுக்கும் உங்களுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிலோமீட்டர் தூரமாக டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போயிருங்க. பக்கமே எட்டி பார்க்காதீங்க, ஃபோன் நம்பர் அடிச்சு பிளாக் பண்ணிடுங்க. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது பயங்கரமான ஒரு கள்ள அந்த கிறிஸ்துவின் ஆவி. எச்சரிக்கையா இருங்க. நோபடி நோவத். இன்னைக்கு பார்த்தா சிலர் கணிச்சு சொல்றாங்க இந்த வருஷம் வந்துருவாரு, 5 வருஷத்துல வந்து. அப்படி சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. கணிக்கலாம், ஆனா சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்குமே அது தெரியாது, அது திடீர் என்று நடக்கும். அப்படின்னா நான் என்னதான் பாச செய்யறது? எப்போ வருவார்னே தெரியாது. அப்போ நான் இப்போ என்னத்தான் செய்யணும்? 46வது வசனத்திலிருந்து 51வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆசிகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே. எஜமானன் வரப்போறாரு, சில பொறுப்புகளை நம்ம கையில கொடுத்து வைத்திருக்கிறாரு. வாசிங்க. வைப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனா இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி. இப்ப சில சொல்றாங்களே, இயேசு வருவார்னு பார்த்துக்கலாம், எப்போ வருவார்னு தெரியாது, வரும்போது வரட்டும், இன்னொரு 10, 15, 50 வருஷம் ஆயிரும், இன்னொரு 200 வருஷம் ஆயிரும், இப்போ வரமாட்டார் நம்ம காலத்துல, பார்த்துக்கலாம். தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும். அதாவது இயேசு வர போறாரு, எப்போ வரான்னு தெரியாதனால கடவுள் பயம் இல்லாம இஷ்டத்துக்கு வாழ்றது. குடிக்கவும்
தலைப்பட்டால் ஆ. அந்த ஊழியக்காரன் ஆ. நினையாத நாளிலும் அவன் நினையாத நாளில, எதிர்பார்க்காத நேரத்துல, அறியாத நாளிகையிலோ ஆ. அவனுடைய எஜமான் வந்து அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். ஆஹா, அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். அழுகையும் பட்களிப்புங்கிறது தான் நரகம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம செய்ய வேண்டியது, முதலாவது ஒரு அஸ்திவாரம் போட்டுருங்க. என்னன்னா, nobody knoweth the hour. யாருக்குமே அவர் வருகிற நேரம் தெளிவாய் தெரியாது. வருகைக்கான அடையாளங்களை தான் தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். அடையாளங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. அப்போ நம்ம இன்னும் எச்சரிக்கையாக இருப்போம், அவர் வருகைக்காக ஆயத்தமாக இருப்போம். இந்த வேலைக்காரன் போல் நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் எனி டைம் வருவார். இப்போ இதில் போட்டிருக்கு, அவன் கையில் இந்த எஜமான சில பொறுப்புகளை கொடுத்தாராம். இன்னைக்கு நம்ம கையில் சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பொறுப்புனா என்ன பொறுப்பு? முதலாவது என்ன பொறுப்பு? சும்மா சொல்லுங்க பாப்போம். என்ன பொறுப்பு? முதல் பொறுப்பு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பேசியிருக்கிறாரு. இந்த இயேசு மீண்டும் வர போறாரு. அதுக்கு முன்னமாக ஒரு ஜன கூட்டத்தை ஆதாயம் பண்ணணும். ஓகே, அந்த பொறுப்பு. வேற அவர் அன்பை சொல்லுகிற பொறுப்பு. ஓகே, சொல்லுங்கம்மா. எல்லாம் ஆத்தும ஆதாயத்திலே வாரத்திலே இருக்கிறீங்களா? ஓகே, ஆத்த வாரம். வேற நான் எதிர்பார்க்குறேன் ஒரு பதில் வரணுன்னு. சரி, வரல. ஓகே, வேற ஜெபத்தில் தரித்து இருக்கணும். ஓகே, சரி. வேற இயேசு மீண்டும் வருகிறார் சொல்றது. ஓகே, வேற ஊழியம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், ஊழியம், அதை நிறைவேற்றணும். ஓகே, வேற அவருக்காக. அல்லேலூயா. கொஞ்சம் தொட்டுட்டாங்க, வந்துட்டாங்க. ஏன்னா உலகத்தையே ஆதாயம் பண்ணி தன் ஆத்ம நஷ்டப்படுத்தினா முதலாவது பொறுப்பு என்ன தெரியுமா? நம்முடைய ஆத்மாவை நம்ம காப்பாற்றிக்கணும். அதுதான் நம்பர் 1 ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு தேவ புள்ளியும் தன்னுடைய ஆத்மாவை ஆதாயம் பண்ண காப்பாற்றணும்னு ஃபோக்கஸில் இருந்துட்டாலே, நான் கண்டுபிடிச்சி உண்மையை சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் உங்களை காப்பாற்றணும்னு நினச்சிட்டிங்கனாலே ஆண்டவர் உங்களை வச்சு பல பேரை காப்பாற்றிடுவார். God will use you. God will definitely use you. 18-19 வருஷமா எனக்கு ரொம்ப ஆண்டருக்கு ஊழியர் ரொம்ப அஞ்சேன். ஏன்னா வசதியிலே காட்டிட்டாரு அழைப்பு இருக்குன்னு. செஞ்சிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கெல்லாம் பண்ண அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, விழுந்திருக்கேன், எழுந்திருக்கேன், தவறு இருந்திருக்கு, எல்லாம் இருந்திருக்கு. என் அனுபவத்தில் நான் பார்த்ததையும் பல ஊழியக்காரங்களை பார்த்ததுலையும் நான் கற்றுக்கொண்டு ரகத்தை சொல்கிறேன். நீங்கள் ஊழியம் செய்யணும்னு வாஞ்சிக்கிறதுனால கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டீங்க. அது நமக்கு தேவை அந்த வாஞ்ச. ஆனால் முதலாவது நீங்கள் அவர் உங்களை காப்பாற்றிக்க பொறுப்பு கொடுத்துருக்காருல, அதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது தான் முக்கியம். இப்போ நான் சொன்னேன், சில பாசத்துக்கு விழுந்தாங்க, 10,000 ரூபாய் சாமி தூக்கி போட்டு ஓட்டாங்க. எல்லாம் என்ன ஆயிடுச்சு? தன்னாத்துவம் நஷ்டப்படுத்தி கொண்டாங்க. அப்போ என்ன ஆயிருக்கும்? ஃபோக்கஸ் எங்கே போயிருக்கோம்? ஊழியத்தின் மேலே ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கோம். அதில் வர புகழ்ச்சியாக இருந்திருக்கலாம், பணமாக இருந்திருக்கலாம், பதவி மேலையாக இருந்திருக்கலாம், இல்லை உண்மையில ஆண்டருக்கு ஊழியம் நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் தன்னை ஆயத்தப்படுத்தலை, தான் இடறிட்டான். ஆனால் ஒருவன் தேவனோட நேரத்தை செலவு பண்ணுவானா அன்பின் அடிப்படையில், அதிலே ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் ஆயத்தப்படுகிற ஒரு இடத்துல நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாலே உங்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சுவார். எதுவும் சொல்கிறது புரியுது? என் அனுபவத்திலே பாருங்கள், நிறைய செய்திகள் நான் ஆயத்த பண்ண, உண்மையை சொல்லிட்டா நான் சரி முக்கால்வாசி நான் ஆயத்த பண்ணுறதே இல்லை. ஐ டோன்ட் ப்ரிப்பேர் மை செர்மன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். இந்த மாதிரி டீச்சிங்காக பண்ணி தான் ஆகணும். முக்கால்வாசி அது என்ன தெரியுமா நடக்கும்? நான் எனக்காக தியானிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, எனக்கு பிடிச்சி நான் வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் சில வெளிப்பாடை கொடுப்பாரு. இது எழுதி வைன்னு மைண்டில் சொல்லுவார். இது எங்கேயோ செய்தி ஆக போகுது போல் எழுதி வச்சுக்குவேன். அப்பப்போ அதை ஞாபகப்படுத்தி பேச சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ why do you prepare? அதை ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆண்டவர் கேட்டாங்களா, நீங்கள் எப்படி உங்கள் ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துவீங்கன்னு. ஐ டோன்ட் ப்ரிப்பேர்ன்ட்டார். நான் ஆயத்தப்படுறது இல்லை. நான் ஏன்னா இவ்வளோப்பட்டு மோசமான ஊழியக்காரனாக இருக்காரு, ஊழியத்துக்கு ஆயத்தமே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவா சொல்கிறேன். ஐ டோன்ட் ப்ரிப்பேர், ஐ ஸ்டே ப்ரிப்பேர்ட். நான் ஆயத்தம் பண்ண மாட்டேன், நான் எப்பவுமே ஆயத்தமாக தான் இருப்பேன். என்ன அர்த்தம்? எப்போவுமே தேவனோடு தொடர்பில் இருக்கிறவன்
எப்போ தேவனோடு சஞ்சரிக்கிறவன் அப்பதான் ஆயத்தம் பண்ண அவசியமே, எப்பவுமே ஆயத்தமா இருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். இயேசு வரப்போறாரு, ஆயத்தமாகும். அப்படி இல்லை, எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். நீங்க அப்படி இருந்துட்டீங்க, உங்களை கொண்டு கர்த்தர் அநேக காரியம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஆட்டோமேட்டிக்ங்க. 4 ஆத்துமா உங்களை தேடி வரும். நீங்க பேசணும், 4 பேர் பலன் அடைவாங்க, 4 பேர் தொடப்படுவாங்க. நீ வான்னு கூப்பிட்டாலே வருவாங்க. காரணம், நீ ஒன்னு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற உன் மேல தேவ அபிஷேகம் தங்கும். நீ ஒன்னு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கல, உன் மேல தேவ பிரசனம் உலாகும். இதுல தான் நம்ம பலன் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? இந்த வேலைக்காரன் மாதிரி இல்லாதபடிக்கு நாம் எப்பவுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்ணை மூடி கொண்டாந்து கையை உயர்த்தி கொள்ளுங்க பாப்போம். ஒரு நிமிஷம் ஜெபம். இந்த செய்தி மூலம் முதலாவது அடுத்து என்ன நடக்கணுங்கிற பரவசத்துல, தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொண்டு என்ற பரவசத்துல நம்ம போயிடக்கூடாது. நமக்கு நமக்குள்ள நடக்க வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருக்கணும். நான் முதலாவது ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு இந்த கூட்டத்தின் மூலியமா அந்தி கிறிஸ்து யாரு, என்னெல்லாம் நடக்கும் என்று தெரிஞ்சு கொள்றது 2வது பகுதி. முதலாவது ஆண்டு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என் வருகைக்காய் நீ ஆயத்தமா இருக்கணும். நான் மீண்டும் வர இருக்கிறேன், என் வருகைக்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா? உன்னை நீ ஆயத்தப்படுத்து. ஆவியானவருக்கு நமக்கு துல்லியமாய் பேசுகிற ஒரு காரியம், ப்ரிப்பேர் யோர் செல்ஃப். நான் மீண்டும் வருகிறேன். நான் வரும்பொழுது உன்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். ஆயத்தம் இல்லாமல் இருக்காத, அலட்சியமாக இருக்காத. தீடாலாமா நகட ஆண்டு சில காரியங்களை எனக்கு பேசுறதுனால எனக்கு ஒரு டைம் எடுக்கிறேன். லீமானா குசான் சேனே கலாமானா குடாலாமா நகடா லிம்ப்ரானா கசெண்டி ஆண்டா மகடாபா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஷிமு நகடா ஷிகிடியான் தனமா. ஆன்லைனில் பார்க்குறோம் சார், நேரடியாக வந்தாலும் சரி, நீங்கள் பாக்கியவான்கள். அன்று சொல்றாரு, நான் வருகிறேன், நீ ஆயத்தப்படு. நான் வெகு சீக்கிரத்தை வருகிறேன், நீ ஆயத்தப்படு. உன் ஆத்துமாவை ரட்சித்துக்கொள், உன் ஆத்துமா ரட்சிப்புக்கு பிரயாசப்படு. நான் சொல்றாரு, ஒர்க் ஃபார் யோர் சால்வேஷன். சில தவறா போதிக்கிறாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு, பரலத்து போயிடுவேன். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். Bible tells us to work out our salvation. நம் ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைகள் காணப்பட வேண்டும். நம்மகிட்ட இருக்கிற குறைவுகள் நீக்க ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்போம். நம்ம இன்னும் சுத்தமாக ஆண்டு கிருபை கேட்போம். இன்னும் ஆண்டவரை தேடுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள வரட்டும். அருமையானவர்களே, ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்ககிட்ட கேட்க சொல்றாருனால கேட்குறேன். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனையோ பிரயாசம் உனக்குள்ள இருக்கு. உன் குடும்பத்துக்காக நீ பிரயாசப்படுகிறாய், உன் பொருளாதாரங்களுக்காக நீ பிரயாசப்படுகிறாய், நீ செய்கிற ஊழியத்தின் மேல உனக்கு ரொம்ப பிரயாசம். அருமையான என் பிள்ளையே, என்னோடு நீ நேரத்தை செலவிட, என்னோடு சஞ்சரிக்க நீ எவ்வளவு பிரயாசப்படுகிறாய். கிலா மூஷிகிலி ஆஞ்சனிகராமனமரா, பிரயாசம் உண்டா? தீனாலாமனா காசெண்டி ஆண்டா மகடா. மோசம் போகாத இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மோசம் போயிடாத, ஏமாந்து போயிடாத. அருமையான தேவ பிள்ளையே, எவ்வளையோ சத்தியத்தை கேட்டு, இவ்வளோ சத்தியத்தை பிரசங்கிக்கிற இந்த சபையிலேயோ நீ நாட்டப்பட்டு என் வரிகளை கைவிடப்பட்டாத. நான் உன்னை நேசித்தபடியால் இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்க வைக்கிறேன். நான் உன்னை ரொம்ப நேசித்தபடியால் நான் உன்னை இதை உனக்கு அறிவிச்சு கொண்டு வருகிறேன். காராமா காசோனோராடகலமா நகடா. உன்னை ஆயத்தப்படுத்து, உன் ஆத்துமாவை ஆயத்தப்படுத்து, என் வருகைக்கு ஆயத்தப்படுத்து. நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது உங்க மேல ஊழிய அபிஷேகம் வரும், அது உங்களை பயன்படுத்தும். ஆனா வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளதாக அபிஷேகம் அது உங்களை நடத்தும். ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றெல்லாம் வெளிப்பாடு சொல்றாரு, டைம் எடுத்துக்கிறேன். அன்று சொல்றாரு, உனக்குள்ள அபிஷேகம் உன்னை நடத்தும், ஒருவனும் உனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்ன அர்த்தம்னா, நான் யார் பிரசங்கம் கேட்க வேண்டாம், எனக்கு ஒரு பாஸ்டர் தேவை கிடையாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது.
போதிக்கிறதுனா டு இன்ஸ்ட்ரக்ட் அர்த்தம். இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. உன் ஊழியக்கார வேதத்தை வாசித்தியான்னு கேட்டாதான் நீ வேதம் வாசிக்கிறியா? ஜபம் பண்ணியா அப்படின்னு கேட்டா மாத்திரம் தான் ஜபம் நடக்குதா? கர்த்தரை தேடுகிறதுக்கு ஊழியக்காரனை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கணுமா? உன் சுபாவம் குணங்கள் மாறுகிறதுக்காக உன்னை ஆலோசித்து கொண்டே இருக்கணுமா? உன் மேல தரிசனம் இருக்கு, இதுக்கேற்ற மாதிரி ஊழியத்தை எப்படி அர்ப்பணிப்பா செயல்படுத்து என்று ஊழியக்காரன் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணுமா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இஃப் யூ ஆர் லிவிங் பை த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யோர் பாஸ்டர், ஆவியானவர் வெளிப்படுத்துறாங்க. கவனமா எச்சரிக்கையா கேளுங்க. உங்க ஊழியக்கார உங்களுக்கு சொல்லுகிறது மூலியமா தான் உங்க கிறிஸ்துவ வாழ்க்கை ஓடுதுன்னா, உனக்குள்ளதாக அபிஷேகம் உன்னை நடத்தல. ஏன்னா பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, உனக்குள்ளே அபிஷேகம் அது உன்னை நடத்தும். ஒருவனும் உனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ண அந்த அபிஷேகம் உன்னை இழுத்து கொண்டு தேவ சமூகத்துக்குள்ள கொண்டு போயிடும். ஆண்டவர் வேதத்தை திறந்து வாசித்து தியானித்து சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியின் அபிஷேகம் உன்னை நடத்தும். உனக்கு இந்த ஊழியம் தான் கர்த்தர் செய்ய சொன்னார்ன்றதுனால அந்த ஊழியத்தில் பாரத்து கொடுத்து நேர்த்த செய்ய அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்து நடத்தும். உன்னை ஆலோசித்து கொண்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா உனக்குள் இருக்கிற அபிஷேகம் அது உன்னை நடத்தும். இன்னைக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றார். கீழாமான இது என் திட்டத்திலே இல்லை, ஆனால் ஆவியனை இதை நடத்துறதுனால அந்த ஆவி எனக்கு இடம் கொடுக்குறேன். ஆவியனை சொல்றாரு, உனக்குள்ளே அபிஷேகம் வரணும். உன்னை சுத்தி அபிஷேகம். உன் ஊழியக்கார அபிஷேகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்காயா? உன் சபையின் அபிஷேகத்திலே சார்ந்து நீ வாழ்ந்து கொண்டே இருக்கிறாயா? அது போதாதுன்னு சொல்றார் ஆண்டவர். உன் மேல இறங்குற அபிஷேகத்தை நம்பி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறியா? அப்பப்ப இப்படி கூட்டங்களை சேரும் போது அபிஷேக கட்டவிழ்க்கப்படும் உன் மேல இறங்குத, அதுல திருப்தி அடைறியா? நோ. காடா மகா லாமா நகாடா மகா துடா நமகா அன்று சொல்றாரு, உனக்கு சபை முக்கியம், உனக்கு ஊழியக்கார முக்கியம்தான். ஆனா அதிலும் முக்கியமானது உனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்க வேண்டும் அல்லவா? அதுதானே 24 மணி நேரம் உன்னை வழி நடத்தும். ஷிபாலா நகடகடா சிகிடியான்ச நகலம நகடா. யாருக்குன்னு தெரியல, ஆனால் ஆண்டு பொதுவாக சொல்றாரு, அநேகருக்குள்ள அந்த அபிஷேகம் உள்ள கிரியை செய்யலையாம். உள்ள அந்த அபிஷேகம் இன்னைக்கு இறங்கட்டும். உன்னை போதிக்கணும் அவசியம் இல்லை. சரியா கிறிஸ்துவ வாழ்னு யாரும் சொல்ல வேண்டாம். உன் ஊழியக்காரன் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. உனக்குள்ளே அபிஷேகம் நடத்தும் பொழுது சரியா மாறிடுவேன். காடா காடா மாடா. சபைக்கு நேரத்தோட வர வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும், ஆத்துமாதாயம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்கார சொல்லணும்னு அவசியம் இல்லை. உனக்குள்ளே அபிஷேகம் உன்னை வழி நடத்தும். கீழா நாடாகடா. பரிசுத்தத்தை வாஞ்சிங்க, நீதியா வாழுங்க. அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ளே அபிஷேகம் நடத்தும். கிளமனகா சிடியான்சன மப்ரனா மகசந்தனே கலோ லிபா நகடா மகதுடலா மனகடா மகசந்தன மபரபா கதுடலா கிரமனா கடா மகதுடனா மகதன மனமன மகசந்தன. கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி ஆண்டவருடைய அபிஷேகத்தை வாங்கிக்கொள்ளுங்க பாப்போம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது உங்க இருதயத்தில் ஒரு ஆழமான ஒரு தாக்கம் உண்டாகிறதோ, ஆண்டவர் உண்மையா ஜெபம் பண்ண ஆரம்பி. இன்னைக்கு உனக்குள்ள ஒரு உண்மையான அபிஷேகம் இறங்கட்டும். உண்மையான அபிஷேகம், உணர்ச்சி வசமான அபிஷேகம் இல்ல, சபையில இறங்குற அபிஷேகம் இல்ல, உன் ஊழியக்கார உன் மேல கரத்தை வைக்க முடியும் இறங்குற அபிஷேகம் மாத்திரம் இல்ல, அதையும் தாண்டி உனக்குள்ளே ஆவியானுடைய அபிஷேகம். காலானா மனகட மகட கட கட மகள மனகட சடபா ஓரியாலா மனகட கட ஆசடே அழகடா. தப்புனே இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகிற ஜனமாக கர்த்தர்களை மறுரூபப்படுத்துவீராக. உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகிற ஜன கூட்டமாக எங்களை மறுரூபப்படுத்துவீராக. எங்களுக்குள்ள ஒரு புதிய கிருபை இறங்கட்டும். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க.
ஒருபோதும் நாங்க வழிவே மாறி போயிடக்கூடாது. அஸ்திவாரம் இல்லாமல் கட்டப்பட்ட வீடு இடிஞ்சு விழுந்துடும். அஸ்திவாரம் இன்னைக்கு கட்டப்படட்டும். இன்னைக்கு அநேகருக்குள்ள அஸ்திவாரம் கட்டப்படட்டும். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் மனதுருக்கம், கனி தருகிற ஜீவியம். கனி இருக்கா நம்முடைய பேச்சில், நம்முடைய சுபாவத்தில், சிந்திக்கிற விதங்களிலே லீலாமா நகட தூய்மையான சிந்தனை வர வேண்டுமே. நான் கேட்கிற தூய்மையான சிந்தனை உனக்குள்ள வரணும். துன்னார்த்தமான ஒரு சிந்தனை இல்ல. கபூஷானா ஹீராமானா சுருதியாந்தா அசுத்தமான உதடுகள், அசுத்தமான அருவருப்பான எண்ணங்கள், இதெல்லாம் என்ன அடையாளம்? ஆண்டு சொல்றாரு, அஸ்திவாரம் பலவீனமா இருக்கு. அஸ்திவாரத்தை கட்ட ஆரம்பி. வசனத்தின் அஸ்திவாரத்தை உன் வாழ்க்கையை கட்ட ஆரம்பி. ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட ஆரம்பி. முடிவு வருகிறது, மிகவும் சமீபமாய் இருக்கிறது. முடிவு வந்து கொண்டே இருக்கிறது. அந்திகிறிஸ்துவின் ஆட்சி இந்த பூமியில தோன்றுகிறதுக்கான காலம் மிகவும் சமீபமா இருக்கிறது. மூன்றாவது உலக யுத்தம் நடக்க போகுது. இந்த மூன்றாவது உலக யுத்தத்தில் தான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி எழும்ப போகிறது. அதுக்கு முன்பதாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு நிக்க நீங்க பாத்திரவான்களா இருக்கும்படியாக விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம விழித்திருந்து ஜெபிக்கலை மாறுவோமாக. கீபாலாமானாகடா இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. லூக்கா 21வது அதிகாரம் 30 சகோதரி வாசிப்பாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் எழுந்தவன் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த இரண்டாவது பாகம் நாளைக்கு நம்ம தொடருவோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஜெபத்துல ஆண்டு நடத்தும்படியாக விரும்புகிறார். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அல்லேலூயா. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? எப்போதும் தேவனோட ஒரு தொடர்புலே இருன்னு அர்த்தம். எப்போதும் ஜெபனா உடனே சோத்திரம் 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 அப்படி அல்ல. ஜெபனா ஏதோ சபைக்காக ஜெபிக்கிறேன், பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், பட்டணத்துக்காக ஜெபிக்கிறேன், ஜெப விண்ணப்பங்களை நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல. ஆவியான நம்மகிட்ட என்ன சொல்றனா, என்னோடு பேசுகிறது தான் ஜெபம், என்னோடு நீ பழகிறது தான் ஜெபம், என்னோடு நீ உறவாடுகிறது தான் ஜெபம். இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். இந்த இரவு மாறணுங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறணும். தேவனோடு ஒரு பலமான ஒரு உறவு நமக்கு உண்டாகணும். இதுவரைக்கும் நாங்க கைனன் டிவி நெட்வொர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கோம் சொன்னா, நீங்க இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்க ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்க செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்க பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்க திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியா நீங்க தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்க எங்களை ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.